கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பலத்தை நம்பவில்லை. இன்று உலக மக்களுடைய சிறைச்சாலையுடைய தண்டனையை பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படவில்லை சகோதரர்களே. அல்லாஹ் சூழ்ந்து கொள்ளுவான். நரகவாதிகள் எங்குமே செல்ல முடியாது. குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அவர்களுடைய தோள்கள் உருகி விடும் போதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, புதிய புதிய தோள்களை நாம் அவர்களுக்கு அணிவித்துக் கொண்டே இருப்போம். தப்ப முடியாது, எங்கும் ஓட முடியாது, சூழ்ந்து கொள்வார்கள். இந்த நரகவாதி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான். நரகத்தினுடைய காவலாளி மாலிக்கை பார்த்து சொல்லுவான், வனாதவ் யா மாலிக் உதுஉ லனா ரப்பக். மாலிக்கே, தயவு செய்து ரப்பை கூப்பிடுங்கள், இறைவனை கூப்பிடுங்கள், அவன் எங்களுக்கு தீர்ப்பளித்து எங்களுக்கு மௌத்து கொடுத்து விடட்டும் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நாளை மறுமையிலே மௌத்தை ஒரு ஆட்டினுடைய உருவத்திலே கொண்டு வருவான். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உண்டான பாலத்து மதிலின் மீது அந்த மௌத் ஆட்டினுடைய உருவத்தில் உள்ள அந்த மௌத் நிறுத்தப்படும். சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லப்படும், சொர்க்கவாசிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் மரணம். நரகவாசிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் மரணம். அந்த மௌத்திற்கு, அந்த மரணத்திற்கு மரணம் வந்துவிடும். அந்த மரணம் அறுக்கப்பட்டு விடும். அடுத்து ஒரு மரணம் இல்லை, சொர்க்கத்திலும் இல்லை, நரகத்திலும் இல்லை. சொர்க்கத்தில் சென்றவர்கள் நிரந்தரமான இன்பத்திலே இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அருளிலே இருப்பார்கள், செழிப்பான வாழ்க்கையிலே இருப்பார்கள். நரகத்திலே சென்றவர்கள் எங்காவது ஒரு நாள், எப்பயாவது ஒரு நாள் இந்த நரக தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஏக்கத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிட்டு அந்த மரணம் ஆற்றினுடைய உருவத்திலே கொண்டு வரப்பட்டு அது அறுக்கப்பட்டு இனி மரணம் என்பது இறைவனுடைய படைப்பில் இல்லை என்பதாக ஆக்கப்படும் பொழுது நரகவாதி துடிப்பான், நரகவாதி பிரலாபிப்பான். தனக்கு வாழ்க்கைக்கு ஒரு முடிவுண்டு, இந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மாயையில் மயக்கத்தில் இருந்தவன் துடித்து மனதால் வேதனைப்படுவான். எப்படி இந்த உலகத்திலே உடலுடைய வேதனையை விட மனதுடைய வேதனை பயங்கரமானதோ அது போன்றுதான் அன்பிற்குரியவர்களே நாளை மறுமையிலே உடலுக்கு கொடுக்கப்படும் வேதனையை விட உயிருக்கு கொடுக்கப்படும் வேதனை பயங்கரமாக இருக்கும். இந்த உலகத்திலே நாம் எதை அனுபவித்தாலும் உடலால் அனுபவிக்கிறோமே தவிர உயிரால் அனுபவிப்பது கிடையாது. நாம் இந்த உலகத்திலே எதை அனுபவித்தாலும் இந்த உடல் அனுபவிக்கிறது. சுகமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், அல்லது துக்கமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், இந்த உடல் அனுபவிக்கிறது. ஆனால் மறுமையிலே அப்படி அல்ல. இந்த உடலும் சுகத்தை அனுபவிக்கும் சொர்க்கத்திலே, இந்த உயிரும் சொர்க்கத்திலே சுகத்தை அனுபவிக்கும். அவ்வாறே நரக நெருப்பிலே போடப்பட்ட மனிதனுடைய உடலும் துன்பத்தால் வேகும், உடலும் துன்பத்தால் வேதனைப்படும், அவனுடைய உயிரும் துன்பத்தால் வேதனைப்படும். அது மட்டுமா, தங்களது இறைவனை பார்த்து எப்படியாவது முறையிடலாம் என்பதாக அவர்கள் இறைவனே இறைவனே என்று அழுது கொண்டிருப்பார்கள், பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள். இறைவன் சொல்லுகின்றான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன். தங்களது இறைவனை அவர்கள் பார்க்க முடியாது, தடுக்கப்பட்டுவிடும், திரை போடப்பட்டுவிடும் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஒரு குழந்தைக்கு தாயை பார்க்காமல் தடுப்பதை விட ஒரு வேதனை எப்படி இருக்கும்? ஒரு படைப்பினத்திற்கு தன்னை படைத்த இறைவனை பார்க்க முடியாது, இனி அவனிடம் முறையிட முடியாது, நம்முடைய தண்டனையை குறைத்துக் கொள்ள சொல்ல முடியாது என்று எப்பொழுது அவன் எண்ணுவானோ அது அவனுடைய பயங்கரமான வேதனையாக, மனதனுடைய துக்கமாக, கவலையாக உருவெடுத்து அழுவான், அழுது கொண்டே இருப்பான். அவனது அழுகை முடியாது. வானவர் சொல்லுவார், மனிதனே ரொம்ப சங்கையுடனே கண்ணியத்துடனே இந்த பூமியிலே மதிப்பு மரியாதையுடனே வலம் வந்தாயே, இறைவனுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தாயே, இறைவனுடைய சட்டங்களுக்கு மாறு செய்தாயே, இப்பொழுது சுவைத்துக்கொள், அனுபவித்துக்கொள். ரொம்ப நல்லவனாயிட்டே, நீ ரொம்ப சங்கைக்குரியவனாயிட்டல்லவா, உனக்கு இப்படித்தான் இங்கே விருந்து உபசாரணை செய்யப்படும். எப்படிப்பட்ட தண்டனையுடைய இடம் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இப்படி ஓரிரு வசனம் அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நரகத்திலே போடப்படக்கூடிய மனிதன் எப்படி கேவலப்படுத்தப்படுவான் தெரியுமா? இன்று குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட ஒருவன் காவலாளிகளால் விலங்கிடப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அவனுடைய குற்றத்திற்கு ஏற்ப அவன் கேவலப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறான் அல்லவா? யோசித்து பாருங்கள். அரசர்களுக்கெல்லாம் அரசன் யாருடைய கட்டளை? இந்த உலக அரசர்களுடைய கட்டளையை விட அளவிலாத மடங்கு மகிமைக்குரியதோ, கண்ணியத்திற்குரியதோ, மகத்துவத்திற்குரியதோ, பின்பற்றுவது கடமையானதோ அந்த அரசனுடைய சட்டத்திற்கு மாறு செய்ய
செய்யும் பொழுது அவன் எப்படி கேவலப்படுத்துவான் தெரியுமா? நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே நரகத்தில் தள்ளப்படுவதற்கு முன்பதாகவே மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், நரக நெருப்பிலே சூடு காட்டப்பட்ட சங்கிலிகளை கொண்டு வாருங்கள். ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம ஸல்லூஹு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூஹு இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். முதலிலே அவனுக்கு விலங்கு போடப்படும். எப்படிப்பட்ட விலங்கு? அவனுடைய 2 கைகளும் பின்பக்கமாக கட்டப்படும். அவனுடைய 2 கைகளும் பின்பக்கமாக கட்டப்படும். அடுத்து சங்கிலிகளால் பிணைக்கப்படும். எப்படி? அந்த 2 கைகளில் சங்கிலிகள் கட்டப்பட்டு அவனது கழுத்திலே பிணைக்கப்பட்டு அவனது கால்களும் சேர்க்கப்பட்டு அவனுடைய வாயினுடைய துவாரத்தால் நுழைக்கப்பட்டு அவனுடைய பின் துவாரத்தால் வெளியேற்றப்பட்டு முற்றிலுமாக நரக நெருப்பிலே சூடு காட்டப்பட்ட பழுக்க காய்ச்சப்பட்ட சங்கிலிகளை கொண்டு அவன் சுத்தப்படுவான். இறைவன் சொல்லுகின்றான், சகோதரர்களே, நரகத்தை படைத்தவன், நம்மை படைத்தவன் பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அவனை விட உண்மை பேசுபவன் வேறு யாரும் இருக்க முடியாது. நம் மீது கருணை கொண்டு அந்த தண்டனைக்கு ஆளாகி விடாதீர்கள் என்பதற்காக எச்சரிக்கை செய்து சொல்கிறான். மலக்குகளுக்கு சொல்வான், ஹுதூஹு, இவனை பிடியுங்கள், ஃபகுல்லூஹு, இவனுக்கு விலங்கிடுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன், 70 முழம் நீளமான சங்கிலியிலே இவனை பிணையுங்கள் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். 70 முழம் சங்கிலியிலே எப்படி இவன் பிணைக்கப்படுவான் தெரியுமா? அவனுடைய வாயால் அந்த சங்கிலி உடைக்கப்பட்டு அவனுடைய பின் துவாரத்தால் எடுக்கப்படும் என்பதாக. அடுத்து எப்படி என்ன செய்யப்படும்? இவனை நரக நெருப்பிலே எப்படி வீசப்படும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத் ரஹ்மானை படித்து பாருங்கள். ஃபயூஹது பின்னவாசி வல் அக்தாம், அவனுடைய உச்சி முடிகளையும் உள்ளங்கால்களையும் பிடித்து நரகத்திலே வீசுவார்கள். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ ஹாதிஹி النار التي كنتم بها تكذبون இஸ்லௌஹா ஃபஸ்பிரு அவு லா தஸ்பிரு சவாஉன் அலைக்கும் இன்னமா துஜஸௌன மா குன்தும் தஅமலூன். அஃபஸிஹ்ருன் ஹாதா, அல்லாஹ் கேட்பான், இந்த கலகக்காரர்களை, குழப்பம் விளைவிப்பவர்களை காவலாளிகள் எப்படி சிறையிலே பிடித்து அடித்து தள்ளுகிறார்களோ, அல்லாஹ் சொல்லுவான், எனது ஆட்சியிலே குற்றம் செய்தவர்கள், எனது கட்டளையை மீறியவர்கள், என்னை வணங்காதவர்கள், என்னுடைய மனித சமுதாயத்திற்கு நன்மை செய்யாதவர்களே, நீங்கள் தான் குற்றவாளிகள், வாருங்கள் என்பதாக வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், அவர்களை பிடித்து தள்ளுங்கள் என்பதாக. எப்படிப்பட்ட வானவர்கள்? வானவருடைய பலம் என்ன தெரியுமா? ஒரு வானவர் இந்த படைக்கப்பட்ட பூமியை விட எத்தனையோ மடங்கு பெரியவர். அவர் ஒருவர் போதுமானது இந்த மனித சமுதாயத்தை அழித்து விடுவதற்கு. அவ்வளவு பெரிய மலக்குகள் காத்து கொண்டிருப்பார்கள் இறைவனுடைய கட்டளைக்காக. யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, இவ்வளவு பெரிய கோர முகமுடைய, கோர உருவமுடைய இந்த மனிதனை நரக நெருப்பிலே பிடித்து அடித்து தள்ளுவார்கள். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, அந்த நரகத்திற்குள் செல்லும் பொழுது படுபாதாள குழி, அதனுடைய ஆழம் எங்கே என்றே பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வானத்திலிருந்து, கேட்டுக்கொள்ளுங்கள், வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு கல் போடப்பட்டால் பாதி நாளுக்குள் இந்த பூமியை வந்து சேர்ந்து விடும். ஆனால் நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? 70 ஆண்டுகளாக ஒரு கல் நரகத்தினுடைய உச்சியிலிருந்து அதனுடைய ஆழத்தை நோக்கி சென்றாலும் அதனுடைய ஆழத்தை அடைந்து விட முடியாது. அவ்வளவு ஆழமானது நரகம் என்பதாக. அல்லாஹ் அக்பர். பார்ப்பான், பயங்கரமாக இருக்கும். அப்பொழுது வானவர் என்ன சொல்வார் தெரியுமா? அஃபஸிஹ்ருன் ஹாதா, மனுஷனே, பொய் பேசியவனே, எனக்கு இறைவனுக்கு மாறு செய்தவனே, இறைவனை வணங்காதவனே, படைப்பினங்களை வணங்கி வாழ்க்கையை வீணடித்தவனே, இது என்ன பொய்யா? இது என்ன மேஜிக்கா? அஃபஸிஹ்ருன் ஹாதா, இது உண்மை இல்லையா? கண்ணுக்கு தெரியவில்லையா? இஸ்லௌஹா, நுழைந்து பார், இதில் புகுந்து பார், இதில் உள்ளே குதித்து பார், தெரியும் இது எப்படி உன்னை வேதனை செய்கிறது என்பதாக சொல்வார்கள் வானவர்கள். ஃபஸ்பிரு அவு லா தஸ்பிரு, பொறுத்துக் கொள்ளுங்கள் அல்லது கத்துங்கள், சவாஉன் அலைக்கும், இரண்டுமே உங்களுக்கு சமமானதுதான். இறைவன் உங்களுக்கு வேதனை செய்து உங்களுக்கு அநீதம் செய்யவில்லை. இன்னமா துஜஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்தீர்கள், அந்த செயலுக்குண்டான கூலியை தான் இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றான். என்பதற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய பயங்கரமான தண்டனை ஏன் தெரியுமா? فليس لهم طعام الا من غسلين لا ياكله الا الخاطئون. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாதது ஒரு காரணம், ஏக இறைவனை மட்டும் வணங்காதது ஒரு காரணம், படைப்பினங்களை வணங்கி இறை வழிபாட்டை வீணாக்கியது ஒரு காரணம், இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறை மார்க்கத்திற்கு முரணாக மன இச்சைகளை பின்பற்றி தனது வாழ்க்கையை அழித்துக் கொண்டது இரண்டாவது காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கியது, அல்லாஹ் தடுத்தவற்றை செய்தது மூன்றாவது காரணம். எனவே தான் சொல்லுகிறோம், இறைவன் சொல்லுகிறான், பயந்து கொள்ளுங்கள். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா, என்னை பயந்து கொள்ளுங்கள், எனக்கு முன்பு நிற்க வேண்டும் என்று பயந்து
மன இச்சையிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். கேட்கவில்லையா? நம் மன இச்சையை பின்பற்றுகிறீர்களா? என்னை பயப்படவில்லையா? எனது கட்டளை மீறுகிறீர்களா? வாருங்கள், உங்களுக்காக நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பயந்து கொள்வோமாக, அல்லாஹ்வை வழிபடுவோமாக, அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்போமாக. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்ப உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே கழித்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று நரக தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் அவனுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் நிறைவான இன்மை மறுமையினுடைய நல்ல வாழ்க்கையும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.